இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஐஓபி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாதமே இங்கே வந்து சர்வீஸ் டைப்னு கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணாதமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டவுன்லோட் எஸ்சிபி சிடிசிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ பிடிஎஃபாக நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். கீழே வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் டாக்குமெண்ட்ஸில் டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் டேரெக்டாக அங்கே கூட போய் பார்த்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்லேயே எப்படி வந்து ஓப்பன் ஆகும், அப்படியே எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து டவுன்லோட்ஸில் வந்து இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.